Now we are discussing this 8th standard science 7th lesson conservation of plants and animals. What is the meaning of the conservation? Conservation means to save. Okay, conservation means to save this for plants and animals. Plants and animals. A wide variety of living organisms including plants, animals and microorganisms with whom we share this planet. Here makes the world a beautiful place to live in. So world is a beautiful place. We know that. So plants and animals and microorganisms, all the things it will be lives that. So we will see it one by one. So this is the tiger. So the particular tiger, it is a man-eater. How it will be converted into this a man-eater? So 24 human beings it will be eat. Tiger. So they are living in the settlement and adjoining the village where the constant fear. ஸோ அந்த வில்லேஜில் இருக்கவங்க எல்லாமே கான்ஸ்டன்ட் ஃபியரோடு இருக்காங்க. இது எப்படா வரும் மனுஷங்களை சாப்பிட்றோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஸோ த டைகரஸ் ப்ரோசஸ் ஷோட் டெட். ஸோ என்ன செஞ்சு டைகரஸ் வந்து எல்லா மக்களையும் கொன்றுது. ஸோ இட் கில் த மேன் ஈட்டர். ஸோ மேன் எல்லாத்தையும் சாப்பிட்றது, பர்டிகுலர்லி கேட்டில். ஓகே, cattle, but most of the time it is the past century the tigers, several other animals were considered as a sport. So past century la என்ன செஞ்சாங்க, animals several other animals எல்லாத்தையும் என்ன செஞ்சாங்க, இந்த டீரு, டைகர், சிங்கம், புலி, கரடி இதெல்லாம் என்ன செஞ்சாங்க, மயில் இதெல்லாம் என்ன செஞ்சோம், நம்ம கண் பண்ணோம், வேட்டையாடணும். ஸோ அது விளையாட்டை நினச்சி என்ன செஞ்சோம், வேட்டையாடணும் மோஸ்ட் ஆஃப் த டைம். ஸோ அதில் தான் என்ன செஞ்சோம், ஸ்பெண்ட் பண்ணோம். பட் இப்போ என்ன செஞ்சிட்ருக்கு, டைகர் நம்மளை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ டுடே குமணன் கில்ஸ், டு யூ நோ திஸ் தட் குமணன் கில்ஸ்? ஸோ அந்த குமணன் கில்ஸில் சீட்டா ஹாஸ் வேனிஷ்டு ஃப்ரம் இந்தியா. இந்தியாவில் சீட்டாக்கே இல்லாத அளவுக்கு என்ன செஞ்சிருச்சு, ஆயிடுச்சு. ஸோ ஹியூமன் செட்டில்மெண்ட்ஸ் க்ரோ. ஸோ ஹியூமன் செட்டில்மெண்ட்ஸ் இஸ் வேர் க்ரோன் வைல் ஃபாரஸ்ட் வந்து ஸ்ரிங்க். என்ன செஞ்சு, ஃபாரஸ்ட் எல்லாம் சுருங்கிருச்சு. ஃபாரஸ்ட் இஸ் அ லெஸ் அமௌண்ட் ஆஃப் ஸ்கியர். ஹியூமன்ஸோட ஆக்டிவிட்டீஸ் அட் தட் இஸ் மெயின் ஆக்குபையிங் இஸ் மோர். அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் வந்து அதிகமாகிருச்சு. ஃபாரஸ்ட்டோட ஆக்டிவிட்டீஸ் வந்து என்ன செஞ்சு, குறைஞ்சிருச்சு. ஃபாரஸ்ட்டோட க்ரோத் வந்து குறைஞ்சிருச்சு. ஹியூமன்ஸோட க்ரோத் வந்து இட் வில் பி இன்க்ரீஸ்டு. ஸோ ஒன்ஸ் ரீச் பயோடைவர்சிட்டி இஸ் அ வேர்ல்ட் டிஸப்பியரிங். ஸோ பயோடைவர்சிட்டி என்ன செஞ்சு, இல்லாமலே போயிடுச்சு. What is the biodiversity? What is the biodiversity? So biodiversity na enadappa? So the changes in the climatic conditions are reflected the distribution of importance of biodiversity in our planet. Climate change ஆகும், அதில் இருக்க அனிமல்ஸோட டிஸ்ட்ரிபியூஷன் சேஞ்ச் ஆகும். ஸோ இதெல்லாம் என்ன செய்யும், இந்த பிளானட்டில் சேஞ்ச் ஆகும். ஸோ த நம்பர் ஆஃப் பீசஸ் பர் யூனிட் ஏரியா டிக்ளைன்ஸ் என்ன செய்யும், குறிப்பிட்ட விலங்குகள் என்ன செஞ்சுருக்கோம், குறைஞ்சிக்கிட்டே வரும். ஓகே, ஸோ அஸ் வி மூவ் ஃப்ரம் ட்ராபிக்ஸ் டுவர்ட்ஸ் த போல்ஸ் என்ன செய்யும், ட்ராபிக்லேருந்து போல்ஸை போகும். ஸோ த தூந்திரா அண்ட் டைகர் ஆஃப் நார்த் கனடா, அலாஸ்கா, நார்த்தன் யூரோப் அண்ட் ரஷ்யா பொசஸ் லெஸ் தென் 12 ஸ்பீசிஸ் ஆஃப் ட்ரீஸ். 12 ஸ்பீசிஸ் தான் இருக்குது ட்ரீஸில். ஸோ த டெம்பரேட் ஃபாரஸ்ட் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் 20 to 35 banana have over 110 species of trees in a relatively small area. So this is the biodiversity. Biodiversity என்ன செஞ்சுட்டு இருக்கு, இப்போ குறைஞ்சிட்டே போகுது. What is the biodiversity? Biodiversity refers to the variety of organisms living in the natural conditions. Biodiversity is the variability among the living organisms from all sources including terrestrial. எல்லா சோர்ஸஸ்லேருந்து இருக்கும். terrestrial, marine, aquatic ecosystem, நீர், நிலம் எல்லா இடத்துலையும் இருக்கும். ஈக்காலஜிக்கல் காம்ப்ளெக்ஸஸ் ஆஃப் விச் தே ஆர் பார்ட். ஸோ ஒவ்வொன்றுமே அதோட பார்ட்டாக தான் இருக்கும்.
ஸோ ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ், எல்லா கைண்ட்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ், தாவரங்களும் இருக்கும், விலங்குகளும் இருக்கும், அனிமல்ஸ் ஆர் அதர் அனிமல்ஸ் இன்ஹேபிடேட்டிங். ஸோ அதோட பழக்கங்கள் இஸ் எ ரீஜியன் மேக்கப் ஆஃப் டிஸ் அ பயோடைவர்சிட்டி. இப்போ ஒரு இடத்துல சிங்கமாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல லைன்ஸ் பயோடைவர்சிட்டி. ஃப்ரம் ஆன் அமீபா டு, ஸோ ஒரு செல், இட்ஸ் a single cell to this multicellular organisms. சிங்கிள் செல் என்னது? அமீபா டு எ ப்ளூ வெயில், மல்டிசெல்லுலர் ஆர்கானிசம். ஃப்ரம் த ஆல்கி டு த மைட்டி செக்காயாட்ரி, ஜிம்னோஸ்பர்ம்ஸ் வரைக்கும், ஆல்கி டு த ஜிம்னோஸ்பர்ம்ஸ் வரைக்கும், ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் ஆன் த எர்த் கான்ஸ்டியூட் த ஃப்ளோரா. ஃப்ளோரான்னு என்னது? பிளான்ட்ஸ். ஃப்ளோரா மீன்ஸ் பிளான்ட்ஸ். Flora means plants. All different kinds of animals. Fauna means animals. Fauna means animals. It is a technical terms. It is a technical terms. So next, so a biodiversity is a desert. Okay, the biodiversity, என்னென்ன biodiversity இருக்குன்னா types of biodiversity. கிராஸ்லேண்ட் இருக்குது, ரெயின் ஃபாரஸ்ட் இருக்குது, டெசர்ட் இருக்குது. கிராஸ்லேண்ட், டெசர்ட், பயோடைவர்சிட்டி ஆர் வெரி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஈச் அதர். ஃபார் எக்ஸாம்பிள், பிளான்ட்ஸ், அனிமல்ஸ், ஈவன் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், லிவிங் ஆர்கானிசம்ஸ் live in this desert, very different those living in the forest. Okay, living or for example plants, animals எங்கே இருக்கும் அப்படின்னா டெசர்ட்டில் இருக்கும், பாலைவனத்தில் இருக்கும். அதே மாதிரி ரிவர் கங்கா ரிவர் எங்கே ஆரிஜினேட் ஆகுது? இங்கே ஆரிஜினேட் ஆகும் ஹிமாலயாஸில். ஓகே, ஸோ இட்ஸ் டிஃப்ரெண்ட் பயோடைவர்சிட்டிஸ் கம்பேர்ட் டு திஸ் ரிவர் காவேரி. ஸோ அப்போ ரிவர் கங்காவோட பயோடைவர்சிட்டி எங்கே ஆரிஜினேட் ஆகுது? ஹிமாலயாவில். ரிவர் காவேரியோட பயோடைவர்சிட்டி எங்கே ஆரிஜினேட் ஆகுதுன்னா வெஸ்டர்ன் கேட்ஸில், சவுத்தர்ன் பார்ட்ஸ் ஆஃப் த இந்தியா.